الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومكروا ومكر الله والله خير الماكرين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنية وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாடு முழுவதும் ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. ஒரு சோதனைக்குரிய ஒரு காலகட்டங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக உலகத்திலே சோதனைக்கு உட்படக்கூடிய முஸ்லிம்கள் என்று ஆராய்ந்து பார்க்கிற போது முதலாவது இடத்திலே பலஸ்தீனில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். பலஸ்தீனில் உள்ள மக்கள் அடிக்கப்படுகிறார்கள், அங்கே குண்டு போட்டு மக்களை கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் அங்கே மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும், ஒரு குழந்தை கர்ப்பிணி பெண்களிலிருந்து எல்லா சாதாரண பெண்கள் வரைக்கும் எல்லோரும் அங்கே மௌத்தாகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் பல மணி நேரங்களிலே பல முஸ்லிம்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக முதலாவது இடமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்ட முஸ்லிம்களிலே முதலாவது இடம் பலஸ்தீன். இரண்டாவது இடம் என்று ஆராய்ந்து பார்க்கிற போது இந்திய முஸ்லிம்கள். பல்வேறு சோதனைகள், பல்வேறு சூழ்ச்சிகள் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக செய்யப்படுகிறது என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாசிச அரசு இருக்கிறதே, முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்ய வேண்டும், முஸ்லிம்களை எப்படி நிம்மதியற்றவர்களாக இருக்க வைப்பது என்கிற விஷயத்திலே மிகவும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியாக முஸ்லிம்கள் இருந்திடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தலாக், முத்தலாக்கினுடைய விஷயங்களிலிருந்து அடுத்து சிஏஏ, என்ஆர்சி போன்ற விஷயங்கள், அடுத்து வக்ஃபினுடைய விஷயங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை தொடர்படியாக கொடுத்து முஸ்லிம்களை போராட்ட களத்திற்கு இறங்க வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுயமாக எந்த விஷயங்களையும் செய்ய விடாமல் இப்படி நிம்மதியற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்பது இந்த பாசிச அரசினுடைய முக்கிய விஷயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி போராட்ட களங்களாக மாறி இருக்கக்கூடிய இந்த இந்தியா என்ன காரணம்? ஏன் இவ்வேறுபட்ட சோதனைகள்? அருமையானவர்களே, மூன்று விஷயங்கள். முதலாவது, முஸ்லிம்களை இந்த முஸ்லிம்களுடைய ஷரியத்தினுடைய விஷயங்களிலே கை வைத்தார்கள். இரண்டாவது, முஸ்லிம்கள் பிறப்பால் அவர்கள் இங்கிருந்தவர்கள் இல்லை, அவர்கள் வேறு ஊரில் பிறந்தவர்கள். உங்களுக்கு இந்த ஊர் சொந்தம் கிடையாது, நீங்கள் இந்த ஊரில் குடியுரிமை பெற முடியாது, நீங்கள் பாகிஸ்தானிலும் வேறு ஊருக்கு போய்விடுங்கள் என்பதாக பேசினார்கள். அடுத்தபடியாக இப்போது முஸ்லிம்களுடைய இடங்களை எல்லாம் கைப்பற்றிவிட்டு முஸ்லிம்களை நாடற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு வக்ஃபினுடைய பிரச்சனைகள் ஆக பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது.
சமீப காலங்களிலே ஒரு வாரத்திற்கு முன்பாக பாராளுமன்றத்திலே பல விவாதங்களுக்கு மத்தியிலே வக்ஃப் திருத்த மசோதா அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. வக்ஃப் திருத்த மசோதா பல விவாதங்களுக்கு மத்தியில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. சொன்னார்கள், எத்தனையோ எம்பிகள் போராடினார்கள், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எத்தனையோ எம்பிகள் போராடி பார்த்தார்கள், ஆனாலும் முடியவில்லை. இந்த பாசிச அரசு ஒரே ஒரு நோக்கத்தோடு முஸ்லிம்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வக்ஃப் மசோதா திருத்த சட்டங்களை அமலுக்கு கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, இது வக்ஃப் மசோதா திருத்த சட்டம் அல்ல, இது வக்ஃபை திருடக்கூடிய சட்டம், முஸ்லிம்களுக்கு பலனளிக்கக்கூடிய சட்டம் அல்ல, முஸ்லிம்களுக்கு அநீதமான சட்டமாக இருக்கிறது. இதனுடைய ஆபத்தை உணராமல், இதனுடைய விளைவை உணராமல், இந்த வக்ஃப் திருத்த மசோதா இது எவ்வளவு ஆபத்தானது, இந்த சட்டங்களின் மூலம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கிறது, எவ்வளவு அநீதமான சட்டங்கள் என்பதையெல்லாம் இன்னும் நாம் உணராமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இது ஏதோ ஒரு கூட்டம் மாத்திரம் போராட்டத்திற்கு போய் கலந்து கொண்டு அப்படியே வர்றது இல்லை விஷயம். சிஏஏ என்ஆர்சிக்கு எப்படி நாம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்று திரண்டு ரோட்டில் நின்று போராடினோமோ, நம்முடைய வேர்வை சிந்தினோம், ரத்தங்கள் சிந்தப்பட்டது, பல ஊர்களில் மக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், இப்படி போராட்டங்கள் நடத்தினோமோ அதுபோல இந்த வக்ஃபுக்கும் நாம் போராட்டங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்கள் முடிந்து விடுகிறது, அமல் முடிந்து விடுகிறது, ஆனால் 3 விஷயங்களை தவிர. சொன்னார்கள், முதலாவது கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவன், இவனுடைய அமல் முடிவது கிடையாது. இரண்டாவது சொன்னார்கள், சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு சென்றவன், இவனுடைய அமல்கள் முடிவடைவது கிடையாது. மூன்றாவது சொன்னார்கள், சதக்கத்துல் ஜாரியா, சதக்கத்துல் ஜாரியா, இதனுடைய நன்மைகள் முடிவடைவது கிடையாது, இவன் மௌத்தான பிறகும் இவனுடைய கபருக்கு அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொன்னார். இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே எத்தனை பேர்கள் இந்த ஹதீஸை அமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே, ரப்பினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திலே 1400 வருடங்களாக தான் உழைத்த சொத்திலிருந்து, கஷ்டப்பட்டு இரவு பகலாக உழைத்த சொத்துகளில் இருந்து நான் மூத்தாகிற சமயத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை வக்ஃபு செய்ய வேண்டும், என்னுடைய கபருக்கு அதனுடைய நன்மைகள் வர வேண்டும், நான் அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃபு செய்கிறேன், பெருமானாருடைய இந்த ஹதீஸை அமல் செய்கிறேன் என்று அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு மாத்திரம் 1400 வருடங்களாக பல முஸ்லிம்கள் வக்ஃபு செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த வக்ஃபினுடைய இடங்களை எப்படி அபகரிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இடங்களை, வக்ஃபினுடைய இடங்களை எப்படி கைப்பற்றிக் கொள்வது என்று யோசிக்கக்கூடிய சட்டமா இது முஸ்லிம்களுக்கு பலன் தரக்கூடிய சட்டம் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இது முஸ்லிம்களுக்கு அநீதமான சட்டம், இது நீதமான சட்டம் அல்ல, இது முஸ்லிம்களுக்கு பலன் தரக்கூடிய சட்டம் இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறார்கள், இது முஸ்லிம்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய சட்டம். அருமையானவர்களே, ஆரம்பத்தில் இருந்து பலவிதமான பொய்க்கு உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே 44 திருத்தங்கள் மாத்திரம்தான் செய்திருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் 44 திருத்தம் அல்ல, 115 திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள். 33 புதிய சட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள், 45 சட்டங்களை மாற்றிருக்கிறார்கள், 37 சட்டங்களை அகற்றிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக 44 சட்டம் அல்ல, 115 சட்டங்கள் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அருமையானவர்கள், ஏதோ திருத்தம் வேண்டும் என்று சொன்னால் 1-2 திருத்தம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் 115 சட்டங்களை மாற்றுவது, திருத்துவது என்பது அது ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு சமம் என்பதாக சொன்னாங்க. ஒரு வீடை ஆல்டர் பண்ணுங்கிறாரு, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஏதோ 1-2 விஷயத்தை செய்வார், 1-2 விஷயம் செஞ்சால் அதுக்கு பேர் ஆல்டர் பண்ணுறதுன்னு அர்த்தம். இல்லை, வீட்டை புதுசாக கட்டணும்னா புதுசாக இடிச்சிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக கட்டுறாரு. ஆக இங்க நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். இது ஆல்டர் பண்ணுகிற விஷயம் அல்ல, திருத்தக்கூடிய விஷயம் அல்ல. வக்ஃபினுடைய சட்டம் அது இருக்கவே கூடாது என்பதற்காக வேண்டி 115 திருத்தங்கள் செய்திருக்கிறார்கள். 1-2 திருத்தமாக இருந்தால் நாம் பொருந்தி கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதுவும் நமக்கு சாதகமாக இருந்தால். ஆனால் 115 சட்டங்களை மாற்றி முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை கூட வைக்காமல் வாய்க்கூசாமல் சொல்லுகிறார்கள், இந்த சட்டங்கள் எல்லாம் இது முஸ்லிம்களுக்கு பலன் தரக்கூடிய சட்டம் என்பதாக. இந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் பயன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் மாற்றிருக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எத்தனை சட்டங்கள், ஒரு சட்டம் கூட முஸ்லிம்களுக்கு சாதகமானதாக இல்லை. முதலாவது சட்டங்கள் எப்படி முஸ்லிம், இந்த சட்டங்கள் எல்லாம் மசோதா வக்ஃபத்தினுடைய திருத்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு அநீதமானதாக இருக்கிறது என்று பல்வேறு விஷயங்களை நாம் அடுக்கி கொண்டு போகலாம். முதலாவது சொன்னாங்க, 95வது விதியின்படி சொல்லுகிறார்கள், ஒரு வக்ஃபினுடைய சொத்து
அது முஸ்லிம்களுக்கு உரித்தானது. சொன்னாங்க, ஒரு வக்ஃபினுடைய சொத்து அது முஸ்லிம்களுக்கு உரித்தானது. அந்த சொத்திலிருந்து வரக்கூடிய வருமான பணத்தை ஷரியத் எங்க சொல்லுகிறதோ அங்க செலவிடப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் மாற்றி எழுதியிருக்கிறார்கள், மத்திய அரசு எங்க சொல்லுகிறதோ அங்கு செலவிடப்பட வேண்டும் என்பதால். வக்ஃபினுடைய சொத்திலிருந்து வரக்கூடிய வருமான பணத்தை இந்த மார்க்கம் ஷரியத்து எங்கே சொல்லப்படுகிறதோ அங்கே செலவிடப்பட வேண்டும். ஆனால் ஷரியத்தை மாற்றி சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், மத்திய அரசு இந்த வக்ஃபினுடைய சொத்திலிருந்து வரக்கூடிய வருமான பணத்தை எங்கெங்கெல்லாம் செலவிடப்பட வேண்டுமோ அங்கே மாத்திரம்தான் செலவிடப்பட வேண்டும் என்பதாக சொன்னார். ரெண்டாவது சொன்னாங்க, வக்ஃபினுடைய விஷயங்கள்ல முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது. இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஒரு எம்பி மிக கோபப்பட்டு அவர்கள் ஆக்ரோஷப்பட்டு பேசுகிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது என்று சொன்னால். ஒரு பஞ்சாபினுடைய சீக்கியரான எம்பி பேசுகிறார், நாங்கள் எங்களுடைய பஞ்சாபிலே முஸ்லிம்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம் தேவை என்று சொன்னால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்பதாக கேட்டார். முஸ்லிம்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம், ஒரு கபர்ஸ்தான் தேவை என்று சொன்னால் நாங்கள் கொடுக்க மாட்டோமா? அவர்கள் எங்களுக்கு தேவை என்றால் கொடுக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு தேவை என்றால் கொடுக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்தது என்பதாக கேட்கிறான். உங்களுக்கு என்ன வந்தது? அருமையானவர்களை அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த நாட்டை என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நாட்டை என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? இன்றைக்கு முஸ்லிம்கள், நாளைக்கு சீக்கியர்கள், அடுத்த நாள் கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்கள் இந்து நாடாக ஆக்க விரும்புகிறீர்கள் என்பதாக மிக ஆக்ரோஷப்பட்டு பேசுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது என்பதாக அங்கு பேசப்படுகிறது. வக்ஃபு செய்யக்கூடாது என்பதாக. அருமையானவர்களே, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷமத்தனமான ஒரு சட்டத்தையும் ஏற்றுகிறார்கள். அடுத்து மூணாவது சொன்னார்கள், முஸ்லிம்கள் இந்த வக்ஃபினுடைய சட்டங்கள் இருக்கிறதே, வக்ஃபினுடைய சட்டங்கள், அந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எப்படி முஸ்லிம்களினுடைய பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகுதான் உலகத்தில் முஸ்லிம்கள் இந்தியாவினுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மஸ்ஜிதுகள் அதிகமானது. ஒரு பாபர் மஸ்ஜிதை இடித்து விட்டு முஸ்லிம்கள் முடங்கி விடுவார்கள் என்பதாக நினைச்சாங்க. முஸ்லிம்கள் அடங்கி விடுவார்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் இவர்கள் இடிக்கிறார்கள், பயந்து விடுவார்கள் என்பதாக நினைச்சார்கள். ஆனால் பயப்படவில்லை. எப்போது பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்துதான் இன்றைக்கு வரைக்கும் மஸ்ஜிதுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, வக்ஃபுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. உலமாக்கள் ஆய்வு நடத்தி சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஊரிலாவது, ஏதாவது ஒரு தெருவிலாவது, ஏதாவது ஒரு கிராமத்திலாவது ஒரு பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு இடத்தை வக்ஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். ஒரு பள்ளிவாசல் திறக்கப்படுகிறது, ஒரு இடத்தை வக்ஃபு செய்கிறார்கள். ஆனால் இதுவும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. முஸ்லிம்களாகிய நீங்கள் வக்ஃபு செய்தாலும் சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய நெறிப்படி 5 வருடம் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதாக. இந்த விஷயத்தை சொன்னோன்னே அங்குள்ள எம்பிகள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். இஸ்லாமிய நெறிப்படி 5 வருஷம் இருக்கணும்னா எப்படிங்க? ஒருத்தர் பிடிச்சி தாடியை பிடிச்சி கேட்கிறார், இது வச்சிருந்தா சரியான்னு கேட்கிறார். தாடி வச்சிருந்தா போதுமா? அருமையானவர்களே, இஸ்லாமிய நெறிப்படி அல்லாஹுக்கும் அல்லாஹினுடைய ரசூலுக்கும் பயந்த ஆளுதான் பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யணும். ஏன் சொத்துல இருந்து எனக்கு நன்மை கிடைக்கணும்னு நினைப்பாரு. யார் இஸ்லாமிய நெறிப்படி வாழலையோ அவர் சொத்துல இருந்து நன்மை கிடைக்கணும்னு நினைக்க மாட்டார். சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு அறிக்கை வைக்கிறார்கள், இஸ்லாமிய நெறிப்படி 5 வருடங்கள் வாழ வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படி வக்ஃபினுடைய சட்டங்கள் இருக்கிறது, இது முஸ்லிம்களுக்கு அநீதமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு பலன் தரக்கூடிய சட்டமா? முஸ்லிம்களுக்கு அநீதி அளிக்கக்கூடிய சட்டம். இது நீதமான சட்டம் இல்லை என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, மேலும் சொன்னார்கள், வக்ஃபினுடைய சட்டம், அதற்கு இது ஒரு பொருள் வக்ஃப் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடம் வக்ஃப் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல டாக்குமெண்ட்டுகள் தேவைப்படுகிறது என்பதாக சொன்னார். பல டாக்குமெண்ட்டுகள். இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது வாங்கணும்னு சொன்னா, அதிலும் குறிப்பாக முஸ்லீம் பேரை பார்த்துட்டான்னு சொன்னா எவ்வளவு அலக்கழிக்க விடுகிறார்கள். எத்தனை முறை போங்க, இதை திருத்திட்டு வாங்க, அதை திருத்திட்டு வாங்க. ஏன் காரணம்? ஒரே ஒரு பெயர், முஸ்லிம் என்கிற பெயர், ஒரே ஒரு டாக்குமெண்ட் வாங்குவதற்காக வேண்டி. ஆனால் வக்ஃபினுடைய பல டாக்குமெண்ட்டுகள் இருந்தால்தான் இது ஆதாரபூர்வமாக இது வக்ஃபினுடைய இடம் என்பதாக சொல்லப்படும் என்பதாக சொன்னார். அதிலும் குறிப்பாக சொல்லுகிறார்கள், மத்திய அரசு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த டாக்குமெண்ட் இருந்தாதான் இது வக்ஃபினுடைய இடமா. இல்லை என்று சொன்னால் இது வக்ஃபினுடைய இடம் அல்ல. அது 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி, 200 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் சரி, இந்த மத்திய அரசு என்ன டாக்குமெண்ட்டுகள் சொல்லுகிறதோ அது இருந்தால்தான் இது வக்ஃபினுடைய இடம், இல்லை என்றால் வக்ஃபினுடைய இடம் அல்ல என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இன்னொரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வக்ஃப் என்பது அது வாய் வழியால் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது.
ஒரு நெருக்கடியான சமயத்திலே, மௌத்தினுடைய சமயத்திலே, சக்கராத்தினுடைய ஹாலிலே ஒரு மனிதர் சொல்லுகிறார், வக்ஃப்து, இந்த இடத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆதாரபூர்வமாக எழுத்து படிவத்திலே அந்த விஷயம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை வக்ஃபினுடைய சட்டங்கள் நிபந்தனைகளுக்கு அப்படியே மாற்றமானது. வக்ஃபினுடைய நிபந்தனைகள், மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய நிபந்தனைகள் 3. முதலாவது, அது நிரந்தரமாக வக்ஃப் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். நிரந்தரமாக வக்ஃப் செய்யப்பட்டதாக. ஒருத்தர் சொல்றாரு, இந்த இடத்தை ஒரு 5 வருஷம் வக்ஃப் செய்கிறேன்னு என்பதாக, 5 வருடங்கள் வக்ஃப் செய்கிறேன் என்பதாக. இது வக்ஃபாக ஆகாது. எந்த இடத்தை நிரந்தரமாக வக்ஃப் செய்யப்படுகிறதோ அதுதான் வக்ஃபாக ஆகும் என்பதாக சொன்னாங்க. 2வது நிபந்தனை என்ன? ஒருத்தர் சொல் பூர்வமாக, வார்த்தை பூர்வமாக அவர் அழுத்தி உச்சரித்திருக்க வேண்டும், இதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்பதாக. வக்ஃப்து ஹாதல் மகான் லில் மஸ்ஜிதி, இந்த இடத்தை நான் பள்ளிக்காக வேண்டி வக்ஃப் செய்திருக்கிறேன் என்பதாக வார்த்தை பூர்வமாக அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, அது நிரந்தர பொருளாக இருக்கணும். நிரந்தர பொருள், அழியா பொருளாக இருக்க வேண்டும். இடம் அது அழியாது. ஒரு வீடு, ஒரு பெரிய ஒரு மஸ்ஜித், இதெல்லாம் அழியா பொருளாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. ஒருத்தர் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு இதை நான் ஏழைகளுக்கு வக்ஃப் செய்கிறேன்னு சொன்னா இந்த வக்ஃப் கூடாது. பருமையானவர்களே, மார்க்கம் வக்ஃபுக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள் 3. அதுல 2வது என்ன? ஒருத்தர் சொல் வழியா வக்ஃப் செய்கிறேன்னு சொல்லிட்டு அது கூடிரும். ஆனா இவர்கள் சொல்லுகிறார்கள், திருத்தி அமைக்கிறார்கள். என்ன விஷயம்? வாய் வழியாக சொல்லக்கூடிய வார்த்தை அது வக்ஃபாக ஆகாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். எழுத்து வடிவத்தில் எழுதப்படக்கூடிய அந்த நேரம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட இல்லை. மௌத்தாக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகன்களை சாட்சியாக வச்சு இந்த இடத்தை வக்ஃப் செஞ்சிருங்கப்பான்னு ஒருத்தர் சொல்றார் அப்படின்னு சொன்னா அது கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, வாய் வழியாக சொல்லக்கூடிய வக்ஃபுகள் அது கூடாது என்பதாக சொன்னாங்க. இன்னொரு சட்ட திருத்தத்தை இப்படி மாற்றி எழுதியிருக்கிறார்கள். வக்ஃபினுடைய விஷயத்தில் யாராவது கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்பிட்டா, ஒருத்தர் மொட்டை கடிதாசம் போட்டுட்டார், இது வக்ஃபினுடைய இடம் மாதிரி தெரியல என்று ஒருத்தர் கடிதாசம் போட்டுட்டா, மாவட்ட ஆட்சியாளர் அதை வக்ஃப் என்று உறுதி செய்யப்படுகிற வரைக்கும் அது வக்ஃபினுடைய சொத்து இல்லை என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, யாருடைய சொத்துங்க? 1400 வருடங்களாக முஸ்லிம்கள் சம்பாதித்தது, தான் உழைத்த சொத்திலிருந்து எனக்கு கபருக்கு நன்மை வர வேண்டும் என்று வக்ஃப் செய்த ஒரு பொருளே அவர்கள் சொல்லுகிறார்கள், மாவட்ட ஆட்சியாளர் முடிவு செய்கிற வரைக்கும் அது வக்ஃபினுடைய சொத்தாக ஆகாது என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, இது அல்லாஹ்வினுடைய சொத்து. அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். வக்ஃப் என்கிற பெயர் அரபியிலே சொல்லுவார்கள் நிறுத்துதல் என்பதாக அர்த்தம். மனிதர்களுடைய பயன்பாட்டிலிருந்து நிறுத்திவிட்டு அல்லாஹ்வினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுதான் வக்ஃப். வக்ஃப் என்று சொன்னால் மனிதனுடைய பயன்பாட்டிலிருந்து நிறுத்துகிறோம், அல்லாஹ்வினுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம். என்னுடைய தேவை நிறுத்திட்டோம், என்னுடைய தேவை இனி இந்த இடத்துல கிடையாது, நான் அல்லாஹ்வினுடைய தேவைக்காக வேண்டி கொடுக்கிறேன். அருமையானவர்களை சொல்லுகிறார்கள், யாராவது சந்தேகத்தை கிளப்பி விட்டால் மாவட்ட ஆட்சியாளர் அதை உறுதி செய்கிற வரைக்கும் அது வக்ஃபினுடைய சொத்தாக கணிக்கப்படாது என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, அதே போல இன்னொரு திருத்த சட்டங்களையும் சொன்னார்கள். ஒரு வக்ஃபினுடைய விஷயங்கள்ல ஏதாவது சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு சொன்னா வக்ஃப் திருத்த ஆய்வு குழுவுக்கு அந்த பிரச்சனைகள் போகும். ஆனால் இப்போ திருத்தி அமைத்திருக்கிறார்கள், இனி ஆய்வு குழுக்கெல்லாம் போகாது, நேரா கோர்ட்டுக்கு தான் வரும்னு சொன்னாங்க. நேரா கோர்ட்டுக்கு தான் வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் வக்ஃபினுடைய சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா வக்ஃப் வாரியத்தினுடைய ஆய்வு குழுக்கு போகாது, மாறாக கோர்ட்டுக்கு போகும் என்பதாக சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும் நமக்கு தெரியும். பாபர் மஸ்ஜிதுடைய நிலைமை என்ன ஆச்சு? எத்தனை ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டது, எத்தனை ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டது, ஆனா ஒரே ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்க. ஒரே ஒரு கையெழுத்து சொன்னார்கள், இது இந்த இடத்திலே இந்துக்கள் ராமர் கோயில் இருப்பதாக நம்புகிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார்கள். அருமையானவர்களே, ஆதாரம் கொடுக்கப்பட்டது, ஆனால் நம்பிக்கை அடிப்படையில் மாற்றி கொடுத்தார்கள். ஆக கோர்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னா நிலைமைகள் வேறு என்பதாக சொன்னார். இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு பலன் தரக்கூடிய சட்டம் அல்ல, முஸ்லிம்களுக்கு அநீதமான சட்டம், முஸ்லிம்களுக்கு அநியாயமான சட்டங்கள் அவர்கள் இயற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இதுல ஒரு எம்பி கூட முஸ்லிமான எம்பி இல்லை. அவர்கள் வாய்க்கூசாமல் சொல்லுகிறார்கள், நாங்கள் முஸ்லிம்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டங்களாக கொண்டு வரோம் என்பதால். முஸ்லிம்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டங்கள், இப்படி வக்ஃபினுடைய திருத்த சட்டங்கள்ல ஏகப்பட்ட திருத்த சட்டங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக சொன்னாங்க, ஒரு சட்டம், வக்ஃப் வாரியத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், மாற்று மத அன்பர்களும் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்க முடியும்.
இது சொல்லுகிற போது அங்கே ஒரு எம்பி கேள்வி கேட்கிறார். அப்படி என்றால் நடராஜ கோவிலில் ஒரு முஸ்லீம் உறுப்பினராக இருக்க முடியுமான்னு கேட்டார். ஒரு முஸ்லீம் உறுப்பினராக இருக்க முடியுமா? அருமையானவர்களே, வக்ஃபு வாரியத்திலே மாற்று மத அன்பர்களும் உறுப்பினராக இருக்க முடியும் என்பதாக திருத்தி அமைக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யார் வேணா உறுப்பினராக இருக்கலாம், அவன் யாரை கொண்டு வருவான்? ஆக முஸ்லிம்களுக்கு மிகவும் ஆபத்தாக அமைகிறது என்பதிலே எந்த விஷயமும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும், ஒட்டுமொத்த உலகமும், ஒட்டுமொத்த இந்தியாவும் இதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விஷயங்கள்ல ஏதாவது சோதனை வருகிற போது ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய காரியம் 2 தான் செய்ய முடியும். முதலாவது, அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய முடியும். யா அல்லாஹ், இப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க முடியும். அல்லாஹ்விடத்துல நோன்பு வைத்து துஆ கேட்க முடியும். நோன்பில் மாற்ற முடியும் என்பதாக சொன்னார். ஒரு மனிதர் தொழுகையிலே துஆ கேட்டு மாற்ற முடியும், துஆக்களால் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என்பதாக சொன்னார். 2வது விஷயம், போராட்டங்களால் சரி செய்ய முடியும். அருமையானவர்களே, 1400 வருடங்களாக எத்தனை சொத்துக்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அதிகமான வக்ஃபு சொத்துகள் எங்க இருக்குதுன்னு சொன்னா யூபியில் இருக்குது. யூபியினுடைய நிலைமை இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். யூபியினுடைய நிலைமை, அங்க பாங்கு சொல்ல முடியாத நிலைமைகள். எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல பாங்கு சொல்ல முடியாது. நோன்புக்கு எப்படி அறிவிப்பு செய்வாங்க தெரியுமா? வெடி வச்சுதான் அறிவிப்பு செய்வாங்க. வெடி வச்சு அறிவிப்பு செய்யக்கூடிய நிலைமைகள். அருமையானவர்களே, அங்க உள்ள நிலைமைகள் இங்க வராது என்கிற எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். பாங்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமைகள் அப்பேற்பட்ட ஊர்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அதிகமான வக்ஃபு சொத்துகள் யூபியிலே இருக்கிறது, அதற்கடுத்து தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. திருச்சியிலே ஏறத்தாழ 100 ஏக்கர்களை கொண்ட ஜமால் முகமது காலேஜ் அன்றைய காலங்களிலே கல்விக்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். வெறுமனே முஸ்லிம்கள் தீனுடைய கல்விகளை மாத்திரம் பயிலக்கூடாது, துன்யாவினுடைய கல்விகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் உயர்ந்து வளர வேண்டும், பல அதிகாரிகளாக மாற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஒரு மனிதர் சம்பாதித்து 100 ஏக்கர் இடத்தை கல்விக்காக வேண்டி வக்ஃபு செஞ்சாங்க. கல்விக்காக வேண்டி. அருமையானவர்களே, அதே போல சொன்னார்கள், இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டங்கள்ல ஒரு விஷயத்தை இப்படியும் மாற்றிருக்கிறார்கள். அன்றைய காலங்களில் வக்ஃபு யாராவது கைப்பற்றிட்டா அவர்கள் நான் பெயிலபிள் ஆக்ட்னு சொன்னாங்க. அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாது. வக்ஃபினுடைய சொத்தை அபகரித்து கொண்டார்கள். டபுள் டாக்குமெண்ட்டை போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அபகரிச்சுட்டாங்க. 2 டாக்குமெண்ட் வைத்து இன்னைக்கு முஸ்லிம்கள் எத்தனையோ அநீதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வக்ஃபினுடைய சொத்துக்கள்ல 2 டாக்குமெண்ட் வச்சு தான் உட்கார்ந்து கொண்டு இது என்னுடைய சொத்து தான் சொல்லக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இது வக்ஃபினுடைய சொத்து, நாம அபகரிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். அருமையானவர்களே, இப்படி நாம சொத்துக்கள்ல அநீதம் செய்யக்கூடியனால தான் அல்லாஹ் வேறு ஒருத்தனை வச்சு நம்ம அடித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வேறு ஒரு ஆளை வச்சு நம்மளை அடித்து கொண்டிருக்கிறான். நாம தீனிலையும் ஷரியத்திலையும் நேரா போனோம்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு எப்பயோ வெட்டுறீங்க. ஏன் முஸ்லிம்கள் இன்னைக்கும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஷரியத்தின் படி நாம போறதில்லை. எதாவது குறுக்கு வழி இருக்காதான் நாம் பார்க்கிறோம். ஹராம் ஹலால் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், ஆனா ஏதாவது குறுக்கு வழி இருக்குதா ஹராமுக்கு பார்க்கறதுக்கு? அருமையானவர்களே, இப்படி ஷரியத்தின்படி மார்க்கம் சொல்லுவதின்படி நேராக நம்ம நடந்தோம்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் 100க்கு 100 வெற்றியை கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்பதாக சொன்னான். இப்போ வக்ஃபினுடைய விஷயங்கள் நாம அநியாயம் செய்யக்கூடியதுனால தான் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயமான எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் பைலபிள் ஆக்ட் என்பதாக இருந்தது, ஆனா இன்னைக்கு மாத்திட்டாங்க பைலபிள் ஆக்ட். யார் வேணாலும் என்ன செஞ்சிடலாம், வக்ஃபினுடைய சொத்தை அபகரித்து கொண்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டுக்கொண்டு இருந்து அவர் ஜெயிலுக்கு போனாருன்னு சொன்னா ஜாமீன்ல வெளியே வந்துடலாம் என்பதாக கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப இது என்ன ஊக்கப்படுத்துது? யார் வேண்டுமானாலும் வக்ஃபினுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளலாம் என்று ஊக்கப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதாக சொன்னார். அருமையானவர்கள், இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், சோதனைக்குரிய சூழ்நிலையில் நாம் 2 விஷயங்கள், ஒன்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், இன்னொன்று போராட்ட களங்களில் இறங்கி போராட வேண்டும். நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி, ஷரியத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய சொத்துக்கள், வக்ஃபினுடைய சொத்துக்கள், இது நமது உரிமை, இதை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்பதாக சொன்னார். உலமாக்கள் களத்தில் இறங்கி விட்டார்கள். உலமாக்கள் சாதாரணமாக களத்தில் இறங்க மாட்டார்கள், ஆனால் இறங்கி விட்டால் துஆவை கொண்டும் போராட்டங்களை கொண்டும் அதிலே வெற்றி பெறாமல் விடமாட்டார்கள் என்பதாக இது வரலாறுகள் ரீதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையிலே வரக்கூடிய 13ஆம் தேதி
தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஜமாத் உலமாவினுடைய மாவட்டமும் சேர்ந்து ஒரு நாள் தேர்வு செய்து அந்த நாளிலே எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ கீழே பார்க்கிற போது சனி ஞாயிற்றுக்கிழமை தோதுவான நாள், ஆனால் நமக்கு அது கொஞ்சம் தோதுவான நாளாக இல்லை. வியாபாரத்திற்குரிய நாள் தான், வியாபாரம் தான், அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு வியாபாரம் ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தீனுக்காக வேண்டி கொஞ்சம் டைமை ஒதுக்குங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஒரு 2-3 மணி நேரங்கள் அதற்காக வேண்டி, போராட்டத்திற்காக வேண்டி யாரும் வராமல் இருக்காது. இது ஒரு சாரார்கள் கூட்டத்தார்கள் மாத்திரம் போனா மாத்திரம் இது சரியாகக்கூடிய விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய விஷயம். எனவே போராட்டங்களுக்கு நாம் நிச்சயம் வர வேண்டும். 13ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் போராட்டங்கள், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். எனவே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு வெற்றிக்குரிய கண்டன ஆர்ப்பாட்டமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இதன் மூலம் நம்முடைய வக்ஃபு சொத்துகள் அத்தனையும் மீட்டு பெறக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.